சர்க்கரை நோயாளிகளின் தாயகம் என்றே இந்தியா அழைக்கப்படுகின்றது. இரத்தத்தில் உள்ள கால்சியம், கொழுப்பு போன்றவை அந்த பள்ளங்களில் தேங்குகிறது. அதன் மீது மேலும் மேலும் கால்சியமும் கொழுப்பும் படிவதால் சிறு சிறு இரத்த குழாய்களில் மரபு வழியாகவும் சர்க்கரை நோய் வருவதற்கும் காரணம் இருக்கின்றது. இவைகள் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை சேர்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்துவிடும். இதனால் அவர்களுக்கு அனைத்து நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. அதீத உடலுறவு வைத்துக்கொள்பவர்களுக்கும் சர்க்கரை நோய் வரும். அதனால் எல்லாமே ஒரு அளவாக இருக்க வேண்டும். ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பண்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த பதிவிலே உலகளாவிய அளவிலே சர்க்கரை நோய் இருந்தாலும் இந்தியாவில்தான் அதிக சர்க்கரை நோயாளிகள் இருக்கின்றார்கள். சர்க்கரை நோயாளிகளின் தாயகம் என்றே இந்தியா அழைக்கப்படுகின்றது. சர்க்கரை நோய்கள் எப்படி உருவாகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி குணமாக்கி கொள்ளலாம் என்பது பற்றி தெளிவாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இரத்தத்தில் சர்க்கரை நீண்ட காலமாக அதிகமாக இருக்கும் பொழுது, 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் பொழுது, அந்த இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரை இதனுடைய விளைவாக, அதாவது இரத்தத்தில் கால்சியம், கொழுப்பு இவைகளும் இருக்கிறது. இந்த அதிக சர்க்கரையின் விளைவாக சிறு சிறு இரத்த குழாய்களில் சிறு பள்ளங்களை உண்டாக்குகின்றது. ஓட்டைகளை அல்ல, சிறு சிறு பள்ளங்களை உருவாக்குகின்றது. பள்ளங்களில் நீர் போய் தேங்குவது போல் இந்த சிறு சிறு இரத்த குழாய்களில் பள்ளங்கள் உருவாகும் பொழுது இரத்தத்தில் உள்ள கால்சியம், கொழுப்பு போன்றவை அந்த பள்ளங்களில் தேங்குகிறது. அதன் மீது மேலும் மேலும் கால்சியமும் கொழுப்பும் படிவதால் சிறு சிறு இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் முதலில் குறைவுபடுகிறது. நாளடைவில் அந்த சிறு சிறு இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டமே முழுமையாக தடைபடுகின்றது. சிறு சிறு இரத்த குழாய்கள் கண், காது, சிறுநீரகங்கள் இவைகளில்தான் அதிகமாக இருக்கிறது. இதனால்தான் நீண்ட காலமாக இருக்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பார்வை குறைபாடு, கண் பார்வை முழுவதுமாகவே பாதித்து விடுதல், காது கேட்பதில் மந்த நிலை, சிறுநீரகங்கள் அந்த இரத்த சுழற்சி குறைவாக இருப்பதால் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை சிறுநீரகம் அதிகமாக வெளியேற்ற முடியாமல், அதாவது அந்த கழிவுகளை அதிகமாக வெளியேற்ற வேண்டிய வேலை இருப்பதால் அதனுடைய வேலை பளு அதிகமாகி விடுவதால் சிறுநீரகத்தில் உள்ள அதனுடைய இயங்கும் திறன் குறைந்து நாளடைவில் சிறுநீரக நோய்களும் உண்டாகின்றது. இரத்தத்தில் சர்க்கரை நோய் என்பது இன்சுலின் சுரப்பு குறைவாக இருந்தாலும், உடல் இன்சுலினை பயன்படுத்துகிற தன்மை குறைவாக இருந்தாலும் சர்க்கரை நோய் உண்டாகும். சர்க்கரை நோய் வர காரணங்கள் என்று பார்த்தோமேயானால், அதாவது போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் அதிகமான உணவை உண்பது, அதனால் நம்ம உழைப்பை விட கலோரிகள் உடலில் அதிகமாக சேர்வதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாவது ஒன்று இருக்கின்றது. மரபு வழியாகவும் சர்க்கரை நோய் வருவதற்கும் காரணம் இருக்கின்றது.
இவைகள் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை சேர்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, போதுமான தூக்கம் இல்லாமல் இருப்பது, ஃபாஸ்ட் ஃபுட் என்கிற துரித உணவுகளை எடுத்துக்கொள்வது, இரவில் நீண்ட நேரம் கண் விழித்திருப்பது, சாப்பிட்டு விட்டு சில பேர் உடனே படுத்து தூங்குவாங்க, பகல்லையும் படுத்து தூங்குவாங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்டா பொதுவாக பகலில் படுத்து தூங்கக்கூடாது. இரவில் 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கழித்து தூங்குனீங்கன்னா அது உடம்புக்கு நல்லாயிருக்கும். கார்போஹைட்ரேட்கள் அதிகமாக உள்ள உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் போதுமான அளவு கார்போஹைட்ரேட்டுகள், உயிர் சத்து என்கிற விட்டமின்கள், தாதுக்கள் என்கிற மினரல் சத்துக்கள் இல்லாமல் நார் சத்து, ஃபைப்ராய்டு என்கிற நார் சத்து, இவைகளெல்லாம் ஒரு சரிவிகித அளவிலே, அதாவது நாம் என்ன உழைக்கின்றோமோ அந்த அளவிலே தேவையான வகையில் எடுத்துக்கொண்டால் சர்க்கரை நோய் வருவதையும் தடுக்கலாம். சரி, சர்க்கரை நோய் வந்துவிட்டவர்கள் இந்த நடைமுறைகளை, பழக்கங்களை கைக்கொண்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு பூரணமாகவே குணமடைய முடியும். படிப்படியாக குறைத்து பூரணமாகவே குணமடைய முடியும். சர்க்கரை நோய் வந்துவிட்டால் காலத்துக்கும் மருந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிற பழக்கம் அலோபதி, இந்த பழக்கம் சித்த வைத்தியர்களிடமும் ஹோமியோ மருத்துவர்களிடமும் ஆயுர்வேதா மருத்துவர்களிடமும் இல்லை. எனவே உரிய மருத்துவர்களை அணுகி உரிய உணவு பழக்கங்களை கைக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோயிலிருந்து நீண்ட நாட்கள் மருந்து எடுக்காமல் ஓராண்டு காலத்துக்குள்ளேயே, குறைவாக இருப்பவர்கள் 6 மாதத்திலேயே பூரணமாக குணமடையலாம். சர்க்கரை சத்து அதிகமாக இருப்பவர்கள் ஓராண்டில் படிப்படியாக குறைந்து பூரணமாகவே குணமடைந்து எந்த பாதிப்புகளும் இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். சர்க்கரை நோய் என்பது மற்ற எல்லா நோய்களுக்கும் ஒரு உரம் போடக்கூடிய ஒரு நோய். ஏனென்றால் சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்துவிடும். இதனால் அவர்களுக்கு அனைத்து நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. கல்லீரலிலே கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டி லிவர் என்கிற கல்லீரல் நோயும் வரலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஆண்மை குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுபோல் கண், காது நோய்கள், சிறுநீரக நோய்கள், தோல் தொற்று வியாதிகள் போன்றவைகளும் வருவதற்கு நிரம்ப காரணங்கள் உள்ளது. சர்க்கரை நோய் வருபவர்களுக்கு அதிக நாள் அந்த பாதிப்பு இருக்கும் பொழுது விரல்களிலோ மற்ற உடம்பில் வேறு பகுதிகள், கை, கால், தொடை இது போன்ற பகுதிகளில் புண்கள் ஏற்பட்டு நீண்ட நாட்கள் ஆறாமல் இருந்தால் அந்த விரலை எடுத்து விடுவது, தொடை, கால் போன்ற வேறு பகுதிகளில் புண்கள் ஆறாமல் இருந்தால் அவைகளை அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துக்கொண்டு வேறு இடத்தில் இருக்கிற சதையை போட்டு ஒட்டி அது போன்ற சிகிச்சைகள்லாம் செய்கின்றார்கள். அதனால் சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்காக உரிய உணவு முறை பழக்கங்களை கைக்கொண்டு காலத்துக்கு இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் 6 மணி நேரமாவது தூங்கி எழுந்திருந்து தடுத்து கொள்ளலாம். மன அழுத்தம் அதிகமாக உள்ளவர்களுக்கும் சர்க்கரை நோய் வரும். இங்கே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். அதீத உடலுறவு வைத்துக்கொள்பவர்களுக்கும் சர்க்கரை நோய் வரும். அதனால் எல்லாமே ஒரு அளவாக இருக்க வேண்டும். இந்த சர்க்கரை நோய் என்பது எனக்கு தெரிந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு பணக்காரர்களுக்கு மட்டுமே வந்த வியாதி. இப்பொழுது ஏழைகளுக்கும் வருகிறது, நடுத்தரமான மக்களுக்கும் வருகிறது. குழந்தைகளுக்கே இந்த சர்க்கரை நோய் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு வருகின்ற சர்க்கரை நோய், அதாவது கருவிலேயே உருவாகி வருகிற சர்க்கரை நோயை காலத்துக்குமே, பொதுவாக சர்க்கரை நோய் முற்றிவிட்டால் குணப்படுத்த முடியாது என்கிறார்கள். குழந்தை பருவத்திலேயே வருகின்ற சர்க்கரை நோய்கள் என்பது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை
வீணாக்கி அவர்களை ஒரு நரக வாழ்க்கையாக வாழும்படி செய்துவிடும். அவர்கள் நீண்ட ஆயுளோடு இல்லாமல் நரக வாழ்க்கை வாழ்ந்தாலும் குறுகிய ஆயுளிலேயே அவர்கள் மடிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்தியா சர்க்கரை நோயின் தாயகம் என்பதை மாற்றுகின்ற வகையிலேயும் நமது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உரிய உணவு, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இந்த நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இவைகளை பயன்படுத்தலாம். இந்த ரீஃபண்ட் ஆயில் பயன்படுத்துவது, ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துவது, பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது போன்றவைகளை தவிர்த்து நலமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளும் ஆகும். சரி, சர்க்கரை நோய் வந்துவிட்டவர்களுக்கு எங்களிடம் சித்தா, ஹோமியோ மருந்துகளை கொடுத்து, மலர் மருந்துகள், பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மலர் மருந்துகளை கொடுத்து குணமாக்குகின்றோம். நீங்கள் உரிய நடைபயிற்சி மேற்கொண்டு உணவு முறை பழக்கத்தை கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் சர்க்கரை நோயை நாங்கள் குணமாக்கி தருவோம். இப்போ அலோபதி மருத்துவம் எடுத்துக்கொள்பவர்கள் அவர்கள் வாயை கட்டாமல் கூடுதலாக ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றதுன்றது உங்கள் நல்ல வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்வது போல ஆகும். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வராதவர்கள் இரவு 6 மணி நேரம் நல்ல தூக்கத்தை தூங்கி அளவான உணவு, மற்ற நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, உழைப்பு இவைகளை மேற்கொண்டு நலமாக வாழ வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். வந்துவிட்டவர்கள் எங்களை போன்ற சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேதா மருத்துவர்கள், ஹோமியோ மருத்துவர்களை அணுகி சரியான சிகிச்சை எடுத்து அதாவது ஓராண்டுக்குள்ளேயே நீங்கள் பூரணமாக குணமடைந்து ஆயுளுக்கும் மருந்தெடுக்காமல் நலமாக வாழலாம் என்பது எனது ஆலோசனையும் ஆகும். சர்க்கரை நோய் வந்தவர்கள் எங்களிடம் காலை, அதாவது திங்கட்கிழமை காலையிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணி வரை அலைபேசியில் முதல் நாளே தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று அடுத்த நாளில் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாளில் வரலாம். கண்டிப்பாக முன்பதிவு அவசியம். அடுத்தபடியாக இரவு நேரங்களில் 6 மணிக்கு மேல் பேசுவது, 10 மணிக்கு 11 மணிக்கு அழைப்பது இவைகளை தயவு செய்து தவிர்த்து எங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கு நீங்களும் உதவ வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகும். அன்றைக்கு எந்தவித தொடர்பும் யாரும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், நீங்கள் ஆயுளுக்கும் மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. உரிய சித்த மருத்துவரை, ஆயுர்வேத மருத்துவரை, ஹோமியோ மருத்துவர்களை நாடி சரியான சமச்சீரான உணவை எடுத்துக்கொண்டு, சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு போதுமான உடற்பயிற்சி, இதில் முக்கியமாக நடைப்பயிற்சி முக்கியம். சர்க்கரை நோய் வந்தவர்கள் 30 நிமிட நேரம் அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப வேகமாக நடக்க வேண்டும். இதுபோல் இருந்து நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொண்டு ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.